ஒரு தலைமுறைக்குள்ள இவ்வளவு மாற்றங்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனைய நாம் இன்னைக்கு இழந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க இன்னைக்கு வாசிப்பு அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. படிப்பு நமக்கு, நீங்க கேட்கலாம், புத்தகங்கள் வாசிப்பது நமக்கு புரட்சியை தருமாங்களா? அகங்களை திறப்பது புத்தகம், அறிவின் திறவுகோல் புத்தகம். வால்டர் ரூசே போன்றவர்கள் எழுதிய புத்தகங்கள் தான் ரஷ்யாவிலே மிகப்பெரிய புரட்சியை தந்ததுன்னு சொன்னா, புத்தகம் புரட்சி செய்யுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கட்டாயம் புரட்சி செய்யுங்க. புரட்சியை மட்டும் தராது, மரண பயத்தையும் புத்தகங்கள் போக்கும். அது நமக்கு தெரியறது இல்லை. நீங்க இப்ப 2 நாளைக்கு முன்னதான் பகத்சிங், அதாவது தேச துரோக வழக்கிலே தூக்கு தண்டனையை அனுபவித்த பகத்சிங்குக்கு 28ஆம் தேதி தான் பிறந்த தினம். அந்த பகத்சிங்குக்கு 1/2 மணி நேரத்தில் தூக்குங்கிறாங்க. அவன் சொல்றான், அப்படியா, சரி சரி போடு போடு, நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன், படிச்சு முடிச்சிடறேன் போங்கிறான். ஆங்கிலேயம் அப்படியே வியந்து பார்க்கிறா, என்னடா 1/2 மணி நேரத்தில் தூக்குன்னு சொல்றோம், என்ன சொல்றா, புத்தகம் படிக்கிறேங்கிறா. ஏங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, 1/2 மணி நேரத்தில் நமக்கு சாவுன்னு வச்சுக்கோங்க, உங்களை எல்லாம் சொல்ல, நான் என்னையே எடுத்துக்கிறேன். 1/2 மணி நேரத்தில் சாந்தாமணிக்கு தூக்கு போட்டாலும் போடுவாங்க காவல்துறை. ஏன்னா என் வீட்டுக்காரரு நீ ஊர் ஊரா போய் என்ன பேசிட்டு இருக்கிறீங்கன்னு ஆண்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் ஏற்படுத்தி பெட்டிஷன் போட்டாலும் அந்த மனுஷன் போடுவார். உடனே அது சகோதரர் நல்லா கை தட்டுறாரு, ஆமா உனக்கு வேணும், நல்லா வேணும், உன்னை போடணும் அப்படின்னு ஒரு சகோதரர் கை தட்டுறாரு, கொடுத்தாலும் கொடுப்பாரு. இப்போ எனக்கு 1/2 மணி நேரத்தில் எனக்கு தூக்கு தண்டனை. சாந்தாமணி இப்படி சிரிச்சிட்டு இருப்பனா, இந்த நேரத்தில் மாவட்ட நம்ம பப்பாசி முருகன் ஃபோன் பண்றாரு, அம்மா கடலூர்ல 30ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி, நான் என்ன சொல்லுவேன், கலெக்டர் கையால உங்களுக்கு 5 பவுன் தங்கம்மா, ஒரு நினைவு புத்தகமும் தர்றாங்கம்மா சொல்றாருன்னு வைங்க, நான் என்ன சொல்லுவேன், அம்மா என்ன புத்தகம்னு கேளுங்கம்மா. நான் ஏன் சார் கேட்கணும், நானே 1/2 மணி நேரத்தில் போக போறவா, கம்மனு இருங்கம்மா, உங்களுக்கு கொடுக்கிற புத்தகம் தெரியுமா, நீண்ட நாள் வாழ்வது எப்படி அப்படிங்கிற புத்தகத்தை உங்களுக்கு தரப்போறாங்கம்மா, அதுக்காகவாது நீங்க வாங்கம்மா அப்படின்னு அவர் கூப்பிடுறாருன்னு ஒரு கற்பனை பண்ணுங்க, சந்தோஷமா இருப்போமா? மரணத்தை கண்டு பயப்படாதவங்க உண்டா? இப்ப மரணம் நம்ம பக்கம் வருதுன்னா அந்த மரணத்தை கண்டு பயப்படாம இருப்போமா? யோசிச்சு பாருங்க.